வணக்கங்க. என் பேர் கீதா. என்னோடய லைஃப்பில் நடந்த நான் படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட அனுபவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது ஒரு கோயில் சம்மந்தமான வீடியோ. கேரளாலிங்க கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் முழங்குந்துங்கிற ஒரு இடம். அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பேர் மிருதங்க சைலேஸ்வரி டெம்பிள். அந்த கோயிலுடைய ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலு மிருதங்கம் மாதிரியே இருக்குங்க அந்த கோபுரம். அதனால தான் அந்த கோயிலுக்கு அந்த மிருதங்க சைலேஸ்வரின்னு கோயில்னு பேர் வந்திருக்குங்க. அதில் தேவி தான் ஸ்டாச்சுங்க, சிலைங்க. அது பஞ்சலோக சிலை. இந்த பஞ்சலோக சிலை ரொம்ப காஸ்ட்லிங்க. இது இந்த சம்பவம் ஃபுல்லாக உலகத்துக்கு சொன்னதே ஒரு கிறிஸ்டியன் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனவருங்க. அது ரொம்ப அழகாக இந்த கோயிலை பற்றி சொன்னது நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிருக்குங்க. நடந்த கதை என்னன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் அந்த கோயில் இருக்கிற சிலையை திருடுங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ இவர் போலீஸ் ஆஃபீஸர் தானே, அவர் சொல்கிறாரு இங்கே ஒரு காவலுக்கு இந்த மாதிரி பாறை மாதிரி போட்டு நம்ம இந்த கோயிலை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் தேவையே இல்லை, கடவுள் கடவுளே பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அந்த கோயில் சம்மந்தமான பட்டவங்களாம் அப்படி உறுதியாக சொல்கிறாங்க. இவரும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருடங்க வர்றாங்க. ஃபஸ்ட் டைம் வர்றாங்க, அந்த கோயில் சிலையை திருடுறாங்க. திருடிட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அவங்களால அந்த சிலையை எடுத்துகிட்டு போக முடியலைங்க. ரொம்ப தூரம் ரோட் சைட்லேயே ஒரு சைடில் வச்சுட்டு கீழே ஒரு நோட் எழுதி வச்சிடறாங்க. இந்த மாதிரிங்க, இந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலையை எங்களால் கொண்டு போக முடியல, நீங்கள் தயவு செஞ்சு கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த கோயிலில் போய் இதை பிரதிஷ்டை பண்ணிடுங்கன்ட்டு எழுதி வச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. செகண்ட் டைம் என்ன நடக்குது, கொஞ்சம் தூரம்தான், அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அவங்களால வர முடியுது. அவங்களாலையும் அந்த சிலையை எடுத்துகிட்டு போக முடியலைங்க. அதாவது திருடுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் அதை விற்பாங்க, இல்லைன்னா அதை மோல்டு பண்ணுவாங்க. அது எதுவுமே அவங்களால பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போலீஸ்க்கு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. போலீஸ் வர்றாங்க, ரிக்கவர் பண்ணுறாங்க, எகெயின் அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. தேர்ட் டைம் பக்கத்து டிஸ்ட்ரிக்டே கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி லாட்ஜிலேருந்து போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரிங்க, நாங்கள் திருடிட்டு வந்துட்டோம், எங்களால் இந்த சிலையை எடுத்துகிட்டு என்ன பண்ணணுமோ அடுத்தது பண்ண முடியலைங்க, அதனால் தயவு செஞ்சு இந்த கோயிலை அந்த சாமி சிலையை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்கன்ட்டு அவங்க கால் பண்ணி சொல்லிவிட்டு இவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்கங்க. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸு வேறு ஏதோ கேஸு ரெஃபர் பண்ணி பார்க்குறப்ப இந்த திருடங்க பிடிச்சிடுறாங்க. இந்த திருடங்கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க தான் இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன ஸ்டோரினாக்கா, இந்த சாமி சிலையை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வரவே அவங்களுக்கு திக்கு, அதாவது கிழக்கேது, மேற்கேது, தெற்கேது, வடக்கேதுங்கிற அந்த இதுவே கன்ஃபியூஸ் வந்துடுதுங்க. எங்கே போகணும்னு தெரியணும் இல்லைங்களா, சிலையை எடுத்துட்டுனா எங்கேயாவது போகணும் இல்லையா, போகிற அந்த திசையே மறந்துடுதுங்க அவங்களுக்கு. அப்புறம் கண்ட்ரோல் இல்லைங்க. 1 டாய்லெட் 2 டாய்லெட் எல்லாம் இஷ்டத்துக்கு வருது. அவங்களால கண்ட்ரோல் இல்லாமல் அந்த இடத்துலையே இருக்குதுங்க, அந்த சிலைக்கு பக்கத்துலேயே அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதெல்லாம். இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. அப்போ சாமி அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க, அதனால தாங்க நாங்கள் அந்த தேவியை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்கன்ட்டு அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்புறம் இவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்போ அதை அண்டர்டேக் பண்ணியிருக்குங்க. பழசி ராஜா அப்படிங்கிற அந்த ராஜாவோட கண்ட்ரோல், ஃபேமிலி கண்ட்ரோலில் தான் இது இருந்திருக்கு முதல்லைங்க அந்த ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, டாக்குமெண்ட் அதெல்லாம் முடிச்சு இப்போது நல்லாவே இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இம்பாசிபிளான காரியங்கள் எதுவானாலும் அங்கே அது பாசிபிள் ஆகுதுங்க. அதாவது மினிஸ்டர்ஸுக்கு பதவி போன மினிஸ்டர்ஸ் அங்கே நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போனால் திருப்பி பதவி கிடச்சிருக்கு. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்களுக்கும் பதவி போனவங்களுக்கெல்லாம் திருப்பி அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரியான கோயில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கேருந்து தலசேரி அதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த 2 பக்கம் இருந்தும் நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம். ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் ரயில், இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் போக முடியும். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கண்ணூரும் தலசேரியும் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தான் போய்க்கணும். ரொம்ப நல்ல கோயிலுங்க. உங்களுக்கும் டைம் கிடைக்கிறப்ப ஃபேமிலியோடு போய் நீங்களும் இந்த சாமியோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கலாம். ஓகே, வணக்கங்க.